அதெல்லாம் வேண்டி எப்ப ஸ்டார்ட் பண்ண போறீங்க? ஸ்டார்ட் பண்ணுவாங்க தூண என்ன பாருமா ஓ கல்லர் அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. நான் ஜோவேல். நான் டேரணி. ரியானா பாத்தீங்கன்னு சொன்னா அவசரமா வந்து ரியானா நித்ரையா போனது நாங்க அவசரமா வந்து நித்ரப்பாயோடைய ஆளை வந்து பின்னிற டைம்ல தூக்கி கொண்டு வந்தாச்சு, ஓடி வந்தாச்சு. ரியானா பிள்ளை வந்து சரியான நித்ரையில சோகமா இருக்கு. ரியானா குட்டி உஷாரா காண இல்ல. அப்ப இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு வேலை விஷயமா தான் நாங்களும் வந்து நாங்க நிக்கிற மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு விளங்கும். அக்கா விட்டதான் நாங்க நிக்கிறோம். அதோட நாங்களும் நாளை பிறகு வந்து சொல்லாம வந்த பிறகு என்னடா திடீரென நீங்க நிக்கிற மட்டும் பாப்பீங்க. அக்கா வந்து ஒரு முயற்சியில வந்து ஒரு தொழில் ஒன்று ஆரம்பிக்க போறா. என்ன அப்ப அக்கா பாத்தீங்கன்னா அப்ப யோசிப்பீங்களே, அக்காவுக்கு தொழில், அக்கா தானே வேலைக்கு போறாவே ரெண்டும் யோசிப்பீங்க. அப்ப உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் வந்து அக்கா முதல்ல வீடியோல போட்டவா வந்து அக்கா வந்து சைக்கிளோட விழுந்து அந்த முள்ளந்தண்டு வெடிப்பால அக்கா வந்து அப்படி நெடுகளும் போய்கொண்டு இருக்கு. அவ கஷ்டமா இருக்கு. திரும்ப சைக்கிளோடு இந்த வெயிலுக்கு போறா வந்து ஒரே அக்காவுக்கு வந்து நேரு விளைவாகவும் இருக்குது. அப்ப அந்த ஒரு பிரச்சனையால அக்கா வந்து அந்த தொழிலை அந்த வேலையை நிப்பாட்டிட்டு இன்னொரு தொழில் ஒன்று ஆரம்பிக்கலாம் ஒரு ஐடியால இருக்கு. எடுத்துறீங்கன்னாக்கா அப்படித்தானே வெளியில போய் வரையிலாதானே அதோட இப்பத்திய காலகட்டத்தை பாத்தீங்கன்னு சொன்னா வெயிலே சரியான வெயில் ஒரு பக்கம் இனி அவாக்கு மேலாண்டபடியா அப்ப அந்த வேலையை கொஞ்சம் நிப்பாட்டி போட்டு இப்ப தாங்கள் ஒரு சுய தொழிலா உண்டு, ஒரு தொழில் ஒன்று ஆரம்பிக்க போறோம். அப்ப அந்த ஆரம்பிக்கிறதுக்கேற்ற தேவையான பொருட்களை தான் நாங்க கொண்டு வந்தா வேண்ட போறோம். இப்ப வேண்ட போறோம். அப்ப வேண்டி என்ன சரியான இருமலை இருக்கு, காய்ச்சல். வெண்டை தான் கொஞ்சம் ஓரளவு மருந்து கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல. ஆனா சரியான இருமலை இருக்கு. என்ன சரி இருமல் கொஞ்சம் குடிசையில போட்டு கொஞ்சம் குணப்படுத்தி கொள்ளணும். என்ன இருமல்னு சொல்லத்தான் கூட இரும சொன்னதுக்காகவா தொடர்ச்சியா வந்து கொண்டு இருக்கு. சரி, அப்ப ஒரு தொழில் ஒன்று செய்யறதுக்காக நாங்க இன்றைக்கு வந்து ஒரு இடத்துக்கு போய் கொஞ்சம் கொஞ்சம் பொருட்கள் எல்லாம் வேண்ட இருக்கு. அப்ப நாங்க அதெல்லாம் வேண்டி எப்ப ஸ்டார்ட் பண்ண போறீங்க? ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு கட்டம் கட்டமா தான் கொண்டு போகணும். இப்ப வந்து அக்கா வந்து முதலாவது வந்து படிப்படியா போறா. இப்ப எந்த விஷயமுமே வந்து டிரெக்டா வந்து செய்யற அளவுக்கான வசதியும் வந்து அப்படி இல்ல. அப்ப அதனால வந்து நாங்க வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி படிப்படியா போய்கொண்டு செய்ய போறா. அப்ப அந்த ஒரு முதலாவது படியா வந்து இன்னைக்கு நீங்க வீடியோல பாக்க போறீங்க. என்னென்ன பொருட்கள் வாங்குறோம், அதை என்ன செய்ய போறோம்ன்றத இன்னைக்கு நாங்க பாக்கலாமே வீடியோல. அதோட வந்து உண்மையிலே நாங்கள் ஒரு தொழில் ஒன்று ஆரம்பிக்க போறோம்னு சொன்னாலே இப்பத்திய காலகட்டத்துல வந்து விலை என்று சொன்னாலே பயங்கர விலை. அப்ப ஒரு தொழிலை நாங்க செய்யறோம்னாலே அதுக்கும் ஏற்கனவே நிறைய கொஞ்சம் பணங்கள் காசுகள் கொஞ்சம் செலவாகும். கொஞ்சம் கட்டமா தான் நாங்கள் ஒரு அந்த பொருட்களை வேண்டி கொஞ்சம் கொஞ்சமா தான் நாங்க அந்த வேலை திட்டத்தை நாங்க ஆரம்பிக்கணும். இன்றைக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பொருட்கள் வந்து வேண்ட போறோம். அதை வேண்டதை நாங்களும் என்னென்ன வேண்டுறோம்னு சொல்லி அதில் போடுவோம். போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா தான் நாவில் வந்து தங்களோட தொழிலை ஆரம்பிக்க போறோம். படிப்படியா செய்த பிறகுதான் நாவில் என்ன தொழில்ன்றதையும் நாங்கள் உங்களுக்கு வந்து சொல்லுவோம். சிறு துளி தான் பெரு வெள்ளம். சின்ன சின்ன நாங்கள் தொழில் ஆரம்பித்து கொண்டுதான் பெரு வெள்ளத்துக்குள்ள போய் நீந்தோணுமே. சரி, அப்படியா? நாங்கள் அப்ப நான் அந்த இடத்துக்கு போவோம். அந்த இடத்துக்கு போய் இப்ப எவ்வளவு விலையில் போகுது, என்ன மாதிரி போகுதுன்னு சொல்லி உண்மையில எங்களுக்குமே சரியா தெரியல. விளையாண்டு சரியான விலையா தான் இருக்கும். அங்க போய் பார்த்ததுக்கு பிறகுதான் தெரியும் தொழில ஆரம்பிக்கலாமா ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லி. அக்கா ஒரு விலைய கேட்டுட்டு நிப்பாட்டுறாவோ அதுவும் எனக்கு தெரியல. அதான் விட கையில பொறுப்பு தந்துட்டீங்கன்னா விசாரிச்சு அதை செய்து கொடுக்கணும்ன்றது எங்கட பொறுப்பு அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட பொறுப்பை தந்துட்டீங்கன்னா அப்ப நாங்க அதுக்கேற்ற மாதிரி ஓகேயா இருக்க மட்டும் சொன்னா நாங்கள் எல்லாம் கேட்டு தொழில் வந்து ஆரம்பிச்சோம். இதுல என்ன இருக்கு, இது எங்களுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம்.
அக்காவும் வந்து இப்படியான ஒரு முடிவும் எடுத்தது வந்து உண்மையாவே ஒரு நல்ல ஒரு விஷயம். வீட்டோட வந்து ஒரு தொழில் முயற்சி எடுக்கிறது வந்து உண்மையாவே நல்ல வெளியில சும்மா போய் கொண்டு வர்றதை விட இப்படி வீட்டேன்னு செய்யற வந்து உண்மையா நல்ல ஒரு விஷயம் என்ன. அப்ப அக்காண்ட விருப்பப்படியே அப்படி அக்காண்ட இதுகளும் வந்து ஆசைகளும் வந்து நிறைவேறணும். உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் என்ன. வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். என்ன தொழில் செய்ய கட்டாயம் வாழ்த்துன்னு நாங்க தெரிவிக்கணும். கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குமே, எப்பவும் இருக்குமா. சக்சஸ்ஃபுல்லா நீங்கள் நஷ்டங்களோ துன்பங்களோ கஷ்டங்களோ என்ன வந்தாலும் அதை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓடிக்கொண்டு இருந்தா தான் நாங்க ஒரு இலக்கை அடையலாம். அப்ப உண்மையிலே அவைகளுக்கு மேல நாரியெல்லாம் இயலாண்டபடியா நீங்கள் இப்படி ஒரு முயற்சி எடுத்தது நாங்கள் நல்லமென்று சொல்லி நாங்கள் உங்களை பாராட்டி கொள்றோம். அப்ப நீங்க உங்க தொழில் ஆரம்பிக்கக்குள்ள நாங்களும் வந்து உங்க தொழிலுக்குள்ள ஜாயின் பண்ணலாம்னு நாங்கள் நினைக்கிறோம். அதான் தெரியல. இப்ப ஒருவேளை அக்கா வேலையாட்களை வந்து மடுக்காவோ தெரியல அக்கா தொழிலூடாக. அப்ப உங்களுக்கு தெரியுமே என்ன தேவையோ இல்லையோன்ற தெரியும். அப்ப அப்ப பாப்பமே என்ன மாதிரி என்று சொல்லி அதுதான் இப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப இன்றைக்கு நாங்க அங்க போய் என்ன எடுக்க போறோம்னு சொல்லி அங்க பாப்போம் என்ன பாப்போமா. சரி ஓகே சரி. அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வந்து தூண் வாங்க போறோம். இடத்துக்கிட்ட அந்த கடை இருக்கு. அப்ப இடத்துக்கிட்ட அந்த கடை இருக்குது. அப்ப நாங்க அந்த தூண் வாங்குற கடைக்கு போவோம். இதுக்குள்ள எல்லாம் வேண்டக்கூடிய மாதிரி தான் நல்லா இருக்கும். அப்ப வாகனங்கள் வந்து விலகுகிட்டு போகணும். எவ்வளவு எல்லா தூணும் இருக்கா, 6 அடியும் இருக்கா, 8 அடியும் இருக்கா, 10 அடியும் இருக்கா. சரி. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் சாமான்கள் வந்து எல்லாமே ரெடி ஆகிட்டுது. ரெடி ஆகையில் எல்லாம் இனிமேல் தான் எடுக்க போய் நம்ம சல்லி அங்கெல்லாம் கொங்கிரீட் அதுகள் பாரமில்லையோ வேல் சே அப்படி தெரியல பார்க்க 50 கிலோ பார்த்தீங்கன்னு. சரி. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் தூணும் வந்து ரக்கப்படுது. இது வந்து கெவர் தூண் பூட்டு மாதிரி இருக்கு. மெல்லமா வைக்கணும். மெல்லமா வை. நீங்க வைங்க மெல்லமா. அடுத்து தூக்கி வைக்கிறதா? நல்ல பாரமனாக்கா சரியான வெயிட். சரியான பாரம்மா. அப்படி அப்போ வச்ச மாதிரி மெல்லமா வைக்கணும். கை தம்பி கை வாங்க. அக்கா இந்த தூணை பார்க்க எப்படி இருக்கணும் பார்த்தியா? அந்த ஸ்கூட்டர் பூட்டு மாரி வேற என்ன சாவி மாரி நல்ல நீளமே 10 அடி தூண் போடுற இதுக்கு என்ன இது ஜோவல் தூண் என்ன பாருமா சொன்ன மாதிரி சரியான பாரு தூக்குறதுக்கு அப்படியும் ஒரு 3-4 பேர் வேணும் மாட்டேன். அதே மாதிரியே சரியான வெயிட்டா தான் இருக்கு. 10 அடி இல்லை 10 அடி மட்டடி சரியா கலைஞ்சு போயிட்டீங்க இருக்கு என்ன மூச்சு விட இல்லாம இருக்கு.
சரியான பாரு. ம் இப்ப இது வரை ஆரம்பம் தானே வேலை. ஆரம்பம் இதான். அதுதான் ம் இது பிறகு சல்லி சளி எடுக்கும். எத்தனை தூணக்கா மொத்தம்? மொத்தம் 4 6 தூண். 2 4 5 3 விட போல. இது ரெண்டும் அப்போ இதான் வர்றதெல்லாம் கடைசி தூணு. கடைசி தூண். ம் சுவாத்தான இவ்வளோ பொறிகள் ஒரு இடக்கு. அவன் அவ்வளோ நிறைய வேலை இருக்கிற இதுல விழுந்து நம்பினேன். அதுதான் சளி இருக்கா? வேலை நிப்பீங்களா? ஓ சளி பறிக்கிற இடத்துல காட்டி விடுங்க. பறிக்க போறீங்க. சல்லி இதுல பறிப்போம். சரி, அப்படியே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சல்லி எல்லாம் பறித்து வச்சிருக்கோம் பாருங்க. அரலோட் சல்லி வந்து பறிச்சிருக்கோம் இந்த கான்கிரீட் அடிக்கிறதுக்காக. அரலோட் வந்து காணும் உள்ளுக்க வீட்டுக்குள்ளே பறிக்கலாண்டபடியாக இப்போ வெளியில் அப்படியே பறித்து வச்சிருக்கோம். நீ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தான் நாங்கள் வெளியில் ஆரம்பிக்கணும். அப்போ நாங்கள் அரலோட் சல்லியும் பறித்து வச்சிருக்கோம். அரலோட் சல்லிட்ட விலையே இப்போ கிட்டத்தட்ட 7500 முடிஞ்சது. அரலோட் சல்லி தூணும் வேண்டியாச்சு. அதில் 10 அடி தூணில் 2, மற்றது இங்கால 8 அடி தூணில் 4 அப்படி என்று சொல்லி தூணெல்லாம் பறிச்சிட்டோம். கல் அறுக்க போறோமா? ஓ, கல் அறுக்கணும். ஆயவே 2 நாள் 3 நாள் வேணும்னு நினைக்கிறேன். ஓ, அப்படியே இதுல போடுவோம். இதுக்குள்ள வச்சு கல் அறுக்கணும். ஆனா பரவாயில்ல, உங்க உண்மையில இங்க மண்ணுக்கு எந்த வித பிரச்சனையுமே இல்ல. வெளியில மண் வேண்டுறாலும் எவ்வளவு காசு. ஒரு டிப்பர் மண் வேண்டுறா இப்ப கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 50,000 கிட்ட போகும்னு நினைக்கிறேன் ஒரு டிப்பர் மண். ஆனா ஏதோ கடவுள்கிட்ட கிருபையால வேலைக்கு மண் பிரச்சனை இல்லை. வீட்டுல இருந்து எடுத்து நாங்கள் கல்லுகளையோ கட்டு வேலையில எல்லாத்தையுமே ஆரம்பிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்களும் போய் அங்க தேவையான சல்லிகள், மற்ற தூணுகள், மற்ற சீமெண்ட் பேக் எல்லாம் எடுத்து கொண்டு வந்துட்டோம். அடுத்து எல்லாம் இங்கே கொண்டு போட்டுட்டோம். ரெண்டே கொஞ்சம் கல்லர் வேலை கொஞ்சம் நடந்து கொண்டு இருக்கு. நாளைக்கு இன்னி கொஞ்சம் வேலையில கட்டமா செய்யணும். அதோட இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த நிப்பான் சீமெண்ட் வந்து எடுக்கிறது சரியான கஷ்டமா இருக்கு. அப்ப கால் பண்ணி அவற்றை கேட்க அவர் சொன்னார், இப்ப நிப்பான் சீமெண்ட் தம்பி லிமிட்டா தான் பாருது, தங்களுடைய கஸ்டமருக்கு மட்டும்தான் கொடுக்குறதாமா, மற்றபடி யாருக்குமே கொடுக்குறதில்ல என்று சொல்லி சீமந்துல கூடிய அவ்வளோ ஒரு பெரிய தட்டுப்பாடா வந்துட்டேன்னு சொல்லி அவர் சொல்றாரால். அப்ப நாங்கள் அந்த நிப்பான் சீமந்த் எடுக்காமலுக்கு அங்கே ஒரு பொட்லோன்ட்டு சொல்லி ஏதோ ஒரு சீமந்தம் உண்டு. அப்ப அதைத்தான் நாங்க எடுத்துனாங்க. அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே விலையா தான் இருக்கு. ஒரே விலையா அந்த சீமந்தம் எடுத்து கொண்டு வந்தாங்க. இப்ப தூணெல்லாம் பறிச்சிட்டோம். இப்ப நாளை கொஞ்சம் கொஞ்சமா வேலையில ஆரம்பிக்கணும். என்ன இப்ப வேற நாங்களும் வந்து இனிமே எங்களுடைய வேலையில ஆரம்பிக்கணும். அப்ப நாங்களும் வந்து எங்களோட வீடியோ முடிச்சுக்கொள்வோம். மற்ற எங்களோட வீடியோ நீங்க முதல்ல பாக்குறேன் நீங்க சொன்னா மறக்காமலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதை நீங்க எங்களுக்கு தர பெரிய ஒரு ஆதரவா இருக்கும்னு சொல்லிக்கொண்டு மற்றொரு வீடியோல சந்திப்போம். பாய்.